Welcome to TN Official King. Hi guys, come back to the video. ப்ரீவியஸாக நான் இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கு நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் பேர் பார்த்துட்டு ப்ரோ செல்ஃப் மேனிப்புலேஷன் எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க. எங்களோட இமேஜ் வச்சுட்டு எப்படி பண்ணுறதுக்கு கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக வீடியோ தான் இது. நான் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக நான் எப்படி பண்ணேன், என்னென்ன மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஃபர்தராக பேசி நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் TN Official King சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வரும் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற எடிட்டிங் வீடியோஸ் உடனுக்குன்னு உங்களுக்கு ரீச் ஆகும். லெட்ஸ் கெட் ஆன் த வீடியோ. ஓகே, இந்த செல்ஃப் மேனிஃபிகேஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருமே மோஸ்ட்டாக மொபைலில் தான் ஃபோட்டோ எடுப்போம். எங்கே வெளியே போனாலும் மொபைல் தான் எடுத்துகிட்டு போவோம், அதிகமாக கேமரா எடுத்துகிட்டு போக மாட்டோம். இதேமாரி டைமில் தான், மழை பெய்கிற டைமில் தான் இது நான் போனது. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். மார்னிங்கில் ஒரு 6:30 நினைக்கிறேன். அப்போ ஃப்ரெண்டு மொபைல்லேருந்து எடுத்தது. அவன் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு மொபைல், 48 மெகா பிக்சல் இருந்துச்சு, அதில் எடுத்தது. மோஸ்ட்டாக நம்ம எல்லாருமே மொபைலில் தான் ஃபோட்டோ எடுப்போம். அது எப்படி நம்ம மேனிப்புலேட் பண்ணுறது அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளோட இமேஜை இம்போர்ட் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணணும். கட் பண்ணுறதுக்கு நம்ம ஆஸ் யூஷுவல் பென் டூல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மேனிப்புலேஷன் வீடியோ இப்படி ஃபுல்லாக டுட்டோரியல் நான் பண்ணுற வரைக்கும் ஃபுல்லாக பார்க்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்படியே ரீசெண்டாக போட்ட ஒரு மேனிப்புலேஷன் வீடியோ லிங்க்கு தரேன், அதை போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இதை கட் பண்ணிடுறோம். ஆல்ரெடி கட் பண்ணிட்டேன், அதை உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே அன்னிவேனாக இருக்கிறதெல்லாம் அப்படியே விட்டுருக்கேன். கட் பண்ணிவிட்டு நம்மளோட எட்ஜஸ் மட்டும் கட் பண்ணிவிட்டேன். இப்போ காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலக்டில் தெரியும். பென் டூலில் தான் கட் பண்ணது. ஃபெதர் கொஞ்சம் ஒரு ஃபைலில் வச்சுக்கினேன். தென் கட் பண்ணிவிட்டு ஒரு மாடல் இமேஜ், பைக்கோட இமேஜை கட் பண்ணி எடுத்துட்டேன் தனியாக. அதை நான் ஃபிக்ஸ் பண்ணி பார்க்குறேன். என்ன ஹைட்டில், இந்த பைக் ஹைட்லேயே நம்ம இப்போ எக்ஸஸாகவும் இன்க்ரீஸ் பண்ண முடியாது, டிக்ரீஸும் பண்ண முடியாது. அதனால் நான் கரெக்டான ரேஞ்சில் நான் செட் பண்ணிக்கிறேன் அதை. இப்போ இந்த பைக்குங்க அந்த பைக்கும் ஒரே மாதிரி இருக்குது, ஓரளவுக்கு சூட்டபுளாக இருக்குது ஹைட்டு. ஏன்னா நம்ம ஹைட்டு வேரியேஷன் வச்சா நல்லா இருக்காது பார்க்கறதுக்கு, அதனால் இதை சூஸ் பண்ணிட்டேன். தென் அகைன் என்னோடய கட் பண்ண காப்பியை மேலே எடுத்துகிட்டு வந்துட்டேன். அகைன் பைக்கு தான் நான் கரெக்டாக செட் பண்ணது. மீறி கீழே இருக்கிறதுல எல்லாம் உங்களுக்கு ஹைட் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுது, கரெக்டாக சூட்டபுளாக இருக்குது. ஏன்னா இந்த பைக்கோட மாடல் வச்சு தான் நான் பேக்ஸில் வச்சுது. இப்போ பேக்கில் வச்சதுனால நம்மளை இப்போ கரெக்டாக சூட் ஆகிடுச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இப்போ நம்ம கட் பண்ணிட்டோம். லாஸ்ட்டாக நான் மெர்ஜும் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இப்போ இது ரெண்டுத்தையும் ஹைட் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் இமேஜில் எடுத்தாச்சு. சிங்கிளாக இது எல்லாத்தையும் ஒரே மெர்ஜ் பண்ணுறதுக்கு Alt Ctrl Shift E ஷார்ட்கட். இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலே ஒரு லேயர் ஓப்பன் பண்ணிவிட்டு Alt Ctrl Shift E ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேலே உங்களுக்கு கீழே என்னென்ன ஒர்க் பண்ணிங்களோ எல்லாம் ஒரே லேயர்லேயே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இப்போ கட் பண்ணி பைக்கை நம்ம பின்னாடி வச்சாச்சு. தென் நான் ஒரு நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணேன். இதோட சைஸ் பார்த்துக்குங்க. நீங்கள் எடுக்கிற ஒரு இமேஜுக்கு ஒரு சைஸ் வச்சுக்கலாம். நான் இதுக்கு இன்ச்சஸில் காட்டுறேன், இருங்க. 3க்கு 5 வச்சுருக்கேன். ஓகே, தென் இதில் நான் ஃபஸ்ட் குரூப் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், என்னோட அந்த இமேஜை ரெண்டையுமே கன்வெர்ட் ஸ்மார்ட் ஆப்ஜெக்டில் வச்சுட்டேன். தென் இதோட சைஸ்லாம் டிக்ரீஸ் பண்ணுவோம், அது காட்டுறாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பைக்கு மேலே இந்த குரூப் 2 ஓப்பன் பண்ணுறேன். பைக்கோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், ஹியூஜ் அண்ட் சேச்சுரேட்டும். தென் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பைக்கோட ஒரிஜினல் கலர் இது எப்படி இருந்துச்சு. நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன் லெஃப்ட் சைடில். தென் பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். பிரைட்னஸ் அண்ட் கான்ஸ்டன்ட்டு பார்க்கறதுக்கு கொஞ்சம் லுக்கப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு. தென் பீன்னு ஒரு ஃபோல்டர் போட்டிருக்கேன். என்னோடய ஸ்கின்ஸ்லாம் கொஞ்சம் ஒயிட் டோனில் மாற்றிருக்கேன். கொஞ்சம் ஷார்ப் ஆட் பண்ணியிருக்கேன், இருங்க காட்டுறேன். இந்த ஓவரில் இருக்கிறத நார்மலில் மாற்றுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதில் எதை பண்ணுறோன்னா ஃபில்டர் அதர் ஐபாஸில் போயிட்டு நம்மளுக்கு இஷ்டப்படி நம்ம எப்படி வேணால் வச்சுக்கலாம். நம்மளோட தேவை நம்ம ஷார்ப் பண்ணி எடுக்கணும். அதனால் கொஞ்சம் 2.3 வச்சுட்டு ஓகே பண்ணிவிட்டு அதை ஓவரில் சேஞ்ச் பண்ணால் நம்மளுக்கு கொஞ்சம் ஷார்ப் பண்ணி தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுது, காட்டுறோம் பாருங்கள். கொஞ்சம் ஷார்ப்பாக ஆட் ஆகிருக்கும்.
தென் அதுக்கு கொஞ்சம் பிரைட்னஸ். தென் அதுக்கு மேலே என்ன லேயர், இந்த ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், ஏன்னா அதுக்கு R15 பைக்குக்கு வந்து நான் ஸ்டாண்ட் இல்லாமல் தான் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டாண்ட் இல்லை. நான் வந்து என்னோடய ஒரிஜினல் இமேஜ் ஸ்டாண்டையே எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுட்டேன். தென் அகைன் மேலே குரூப் 3 ஓப்பன் பண்ணுறேன். இதுலேயும் சேம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான். எக்ஸஸாக இருக்கிற இடத்த மட்டும் கட் பண்ணியிருக்கேன். இந்த லேயரில் பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் பிளாக் கலரில் இருக்கும். அது என்னென்னு இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. நான் ப்ரெஷ் டூல் எடுத்துகிட்டு அகைன் அதோட மல்டி இது வச்சுட்டு கொஞ்சம் காட்டுறேன். கொஞ்சம் ஷார்ப்பன் பண்ணியிருக்கேன், அது கொஞ்சம் சாஃப்டாக மாற்றிருக்கேன். இந்த ஷார்ப்பன் வந்து கொஞ்சம் ஃபேஸில் மட்டும் இரேஸ் பண்ணி வச்சுருக்கேன், அவ்வளோதான். தென் குரூப் 3 பார்த்தாச்சு. ஓகே, தென் குரூப் 5 பேக்ரவுண்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நான் இந்த பேக்ரவுண்ட் ஆட் பண்ணுறதுக்கு வந்து தனித்தனி இமேஜஸ் தான் எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட்டுக்கு ஒரு பேக்ரவுண்ட் வச்சுட்டேன். தென் கீழே இந்த மலை மாரி கொஞ்சம் ஆட் பண்ணேன், அது கொஞ்சம் ஃபெதர் பண்ணியிருக்கேன். இப்போ காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு பேக்ரவுண்டு. நான் கொஞ்சம் ஃபெதர் பண்ணிவிட்டு இப்படி எடுத்துகிட்டு வந்துட்டேன், அது கொஞ்சம் சூட்டபிள் ஆகிற மாதிரி. தென் ரோடு. இந்த ரோடுக்கு வந்து இப்போ பேக்ரவுண்டில் என்னோடய இமேஜ் வச்சா கொஞ்சம் எக்ஸஸாக இல்லை, அதனால் ரோடு கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலக்ட் பண்ணி காட்டுக்க பாருங்க. இது எப்படி எடுத்தோன்னா நம்மளோட செலக்ட் டூல் வச்சுட்டு அப்படியே செலக்ட் Ctrl+J ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இப்படி மூவ் பண்ணி ரேப் பண்ணிட்டேன், அவ்வளோதான். அப்படியே வேணுன்ற இடத்த நம்ம இரேஸ் பண்ணி கொண்டிருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நான் ஃபுல் டுட்டோரியல் ஏன் போடலன்னா, நான் ஆல்ரெடி இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணது தான். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ப்ரோ உங்கள் எப்படி செல்ஃப் மேனிப்புலேஷன் எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு தான் இந்த வீடியோ. தென் இதுமாரி வச்சுட்டு கொஞ்சம் பிரைட்னஸ் ஆட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஒன்று செட் பண்ணியாச்சு. தனித்தனி இமேஜ் எடுத்து பேக்ரவுண்ட் பண்ணதை எல்லாம் ஒரே காப்பியில் எடுத்துட்டேன். இப்போ நான் கீழே ஹைட் பண்ணிட்டா கூட மேலே ஒரு பேக்ரவுண்டு. இதுக்கு ஷார்ட்கட் சொல்லிட்டேன் ஸ்டார்டிங்கில். Alt Ctrl+Shift+E ப்ரெஸ் பண்ணிட்டா நம்மளோட கீழே என்னென்ன ஒர்க் பண்ணுமோ எல்லாம் ஒரே லேயரில் எடுத்துகிட்டு வந்துடும். தென் அது கொஞ்சம் பிரைட்னஸ் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்து அகைன் குரூப் 4 வந்து என்னோடய மாடல் இமேஜ் எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டேன். தென் இந்த குரூப் 4 நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சம் ஷேடோஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா கீழே தெரியும். இது எப்படி நான் ஆட் பண்ணேன்னா, நம்மளோட ஆப்ஜெக்ட் லேயரை Ctrl+J ப்ரெஸ் பண்ணிவிட்டு அது கீழே எடுத்துகிட்டு வந்துட்டேன். தென் அதை அப்ளை லேயர் மாஸ்க் வச்சுட்டு Ctrl+L ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பிரைட்னஸ் கம்மி பண்ணிட்டேன். தென் நம்மளோட மூவ் டூலில் கீழே எடுத்துகிட்டு வந்தால் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுது. அதை நான் தலைகீழாக வச்சுக்கிறேன். அப்படியே டிக்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக வண்டிக்கு ஏற்ற மாதிரி வச்சிட வேண்டியது தான். தென் கிளிக் கொடுத்துட்டு நம்மளோட மாஸ்க் டூல் ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ரஷ் டூலில் ஜஸ்ட் ஒன் டேப் ப்ரஷ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஷேடோ இருக்கும். அது ஒப்பாசிட்டி லைட்டாக கம்மி பண்ணிட்டா கரெக்டாக ஷேடோ மாரி தெரியும். தென் இங்கே நான் அன்டூ பண்ணிக்கிறேன். குரூப் 4 தென் அதுக்கப்புறம் கொஞ்சம் விண்டேஜ் ஆட் பண்ணியிருக்கேன். ஒப்பாசிட்டி லைட்டாக கம்மி பண்ணிட்டேன். ஓகே, இப்போ பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. தென் நம்மளோட ப்ரஷ் டூவில் கீழே ஷேடோ ஆட் பண்ணியிருக்கேன். மேலே ஒரு லேயர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருப்பேன். இதோ தெரியுது பாருங்கள். இப்போ செலக்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சைடு இது வச்சுருக்கேன். தென் இந்த சைடு ஒரு ஷேடோ கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த ஷேடோ எப்படி ஆட் பண்ணுறதுன்னா, மேலே ஒரு லேயர் ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ரஷ் டூலில்
பிளாக் கலர் ப்ரஷ் பண்ணுறேங்க. இப்படி பண்ணிவிட்டு நம்மளோட செலக்ட் டூலில் ப்ரஷ் பண்ணதை நம்மளோட டிஸ்ட்ராக்ட் கொடுத்துட்டு அப்படி கீழே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஓகே. தென் அகைன் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஷேடோ தெரியும். அது லைட்டாக ஒப்பாசிட்டி கம்மி பண்ணால் பக்காவாக இருக்கும். தென் இதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்குன்னா குரூப் 4 முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் குரூப் 9ல் வந்து கொஞ்சம் விண்டேஜ் அடியிலேருந்து ஒரு ஷேடோ மாரி விண்டேஜ் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு நம்மளோட கிராடியன்ட் டூலில் இந்த கலர் நம்மளோட நீங்கள் தான் செட் பண்ணணும். இங்கே பிளாக் கலர் வச்சுட்டு இங்கே கலரே வைக்காமல் டெலீட் பண்ணுறங்க. டெலீட்டும் பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை. மேலே இருக்கிறத மட்டும் லைட்டாக இப்படி அட்ஜஸ்ட் பண்ணால் உங்களுக்கு ஆப்ஜெக்டில் இங்கே சப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு அப்படி தான் பண்ணார். தென் அதுக்கும் லைட்டாக ஒப்பாசிட்டி கம்மி பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா 78 இருக்கும். இது ஃபுல் வீடியோ போடலாம், பட் டைம் ரொம்ப எடுக்கும். எப்பவுமே மேனிப்புலேஷன் நம்மளோட செல்ஃப் மேனிப்புலேஷன் பண்ண சொல்ல ரொம்ப டைம் ஆகும். அதனால தான் என்னோடய பிஹெச்டி அப்படியே உங்களுக்கு காட்டுறேன் எப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லிவிட்டு. தென் ட்ரெஸ்ஸுக்கு கலர் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். என்னோடய டிஷர்ட்ஸ் வந்து க்ரீன் கலர் ஸ்லீவ்லெஸ் டிஷர்ட். அதை நான் கொஞ்சம் யூஸ் அண்ட் சேச்சுரேட்டில் கலர் மாற்றிருக்கேன். தென் இதை ஆட் பண்ணிக்கிறேன். குரூப் 7ல் வந்து ஃபுல்லாகவே கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் ஃபோல்டோ ஃபில்டரில் வந்து இது ஆரஞ்சில் வச்சுட்டு கொஞ்சம் 25 வச்சுருக்கேன். தென் பிரைட்னஸ், தென் லெவல், இதெல்லாம் அவங்கவுங்க ஃபோட்டோக்கு அந்தந்த பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுல தான் இருக்குது. உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் டீட்டெயில்ஸாக எல்லாம் கீழே ஒரு லிங்க்கு கொடுத்துருப்பேன், மேனிப்புலேஷன்ஸ் சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷனில். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஃபுல் டுட்டோரியல் வேறு ஒரு இமேஜ் கான்செப்ட் வச்சு பண்ணியிருப்பேன். அதில் டீட்டெயிலாக சொல்லிட்டு போயிருப்பேன். அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் எல்லாம் புரியும். தென் நம்மளோட கலர் எஃபெக்ட்ஸ் ப்ரோ அது எதில் இருக்குன்னா, நான் ஆல்ரெடி இந்த ஃபில்டர் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு போட்டிருந்தேன் நிக் கலெக்ஷன். அந்த வீடியோ பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதையும் பார்த்துருங்க. அந்த ஃபில்டர் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இது வரைக்கும் வச்சுட்டு மேலே ஒரு லேயர் ஓப்பன் பண்ணிவிட்டு Ctrl+Alt+Shift+E ப்ரெஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எல்லா இமேஜ் வந்துடும். நம்ம கீழே பண்ண எல்லா ஒர்க்கோட இமேஜ் மேலே ஒரு லேயரில் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுது. அதை நான் மேலே எடுத்துகிட்டு வந்துடுறேன் உங்களுக்கு காட்டுறதுக்கு. தென் அது நிக் கலெக்ஷன் கலர் எஃபெக்ட்ஸ் ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறது வந்து டோட்டல் கான்ஸ்டன்ட்டில் இருக்குது. ஆல்ரெடி கீழே இந்த ஃபில்டர் இருக்கும். இது இருக்குது பாருங்கள், டோனல் கான்ஸ்டன்ட் அதை தான் போட்டிருக்கு. தென் ஆட் ஃபில்டர்னு கொடுத்து நீங்கள் வேறு எதனா ஃபில்டரும் ஆட் பண்ணிக்கலாம். இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கு. தென் ஆட் ஃபில்டர், டீட்டெயில் எக்ஸ்ட்ராக்டர் போடுறேன். கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும். அதை நமக்கு டீட்டெயில் லைட்டாக கம்மி பண்ணிவிட்டு கான்ஸ்டன்ட் கம்மி பண்ணிட்டு கலர்ஸ் மட்டும் கொஞ்சம் ஏற்றிப்போம். தென் கிளிக் ஓகே. அதில் நம்ம என்ன ஃபில்டர் வந்து நம்மளுக்கு சூட்டபுளாக நம்ம ஸ்கின்னுக்கு நம்மளோட பேக்ரவுண்ட் மேட்சுக்கு என்ன சூட்டபுளாக இருக்குமோ அதுதான் வைக்கணும். இப்போ இமேஜ் வந்து ப்ராசஸ் ஆகுது. கொஞ்சம் இன்னும் ஃபியூ செகண்ட்ஸில் முடிஞ்சிடுது. இல்லை சேவிங் இமேஜ் அப்புறம் முடிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா லோடிங் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்துச்சு பார்த்தீங்களா, இதே தான் மேட்ரு. தென் நம்மளோட அட்ஜஸ்ட்மெண்ட்டு பார்த்தாச்சு. குரூப் 5ல் என்னோடய கலர் எஃபெக்ட்ஸ் ப்ரோ அதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்தாச்சு. நான் கலர் பேலன்ஸ் போட்டு கொஞ்சம் இதுக்கு கலர் பேலன்ஸ் பண்ணியிருக்கேன். தென் இதெல்லாம் நான் ஹைட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். என்னோடய இமேஜ் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும். நான் கொஞ்சம் பிரைட்னஸ், கொஞ்சம் கலர் பேலன்ஸ், தென் லெவல்ஸ் யாக்கோ எப்படி இருக்குது. தென் குரூப் 5 முடிஞ்சுது. தென் ஃபினிஷ். இப்போ இதுதான் என்னோடய ஒரிஜினல் இமேஜ். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃப் மேனிப்புலேஷன் எப்படி பண்ணியாச்சு தெரிஞ்சாச்சு. தென் இதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் உங்களோட கேமரா கொஞ்சம் இன்னும் லோவாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நம்மளோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எப்படி சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது நான் என்னென்னலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பார்த்தா புரியுமோ அது எல்லாவோட வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரேன், மறக்காமல் போய் செக் பண்ணுறேங்க. ஓகே, ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு கன்ஃபார்ம் கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் கிடச்சிருக்கும். இந்த கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பக்காவாக நீங்களும் மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு கரெக்டாக நல்லா பக்காவாக பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்த ஒரு தம்ஸ் அப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் டிஎன் அஃபிஷியலுங்க
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட ஒரு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டா நம்ம போகிற எடிட்டிங் வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு ரீச் ஆகும். அண்ட் பாய்.